கிராமத்து சமையல் செய்யலாம் வாங்க. ஒரு முட்டை பிரியாணி சிம்பிளாக செய்கிறோம். இப்போது 2 ஸ்பூன் நெய் போடுறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு 2, கல்பாசி 2, ஏலக்காய் 1, சோம்பு கொஞ்சம் போடுறோம். பிரியாணி இலை ஒரு பீஸ் போடுறோம். வெங்காயம் 1 கட் பண்ணி போடுறோம். 2 பச்சை மிளகா போடுறோம். இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே தக்காளி 1 போடுறோம். தக்காளி 1 போட்டு நல்லா வணங்கின பின்னாடி கொத்தமல்லி, புதினா தழை போடுறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். அது போட்ட பின்னாடி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 1 டம்ளர் அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சது போடுறோம். 2 முட்டை வேக வச்சு எடுத்து அதையே கத்தியில் சும்மா மேலே கோடு போட்டுவிட்டு அதுக்கெல்லாம் மிளகாத்தூள் இதுக்கெல்லாம் மசால் மாதிரி துவட்டி ஒரு வணக்கிடணும். வணக்கி வச்சுட்டு அரிசி போட்டு கொதி வந்ததுமே அந்த முட்டையும் உள்ளே போட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு விசில் விட்டு மறுபடி 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி. குயிக்காக பிரியாணியாக நீங்கள் ரெடியாக குழந்தைகளுக்கு சாப்பிட வைக்கலாம்.